விஎஸ்என் அகாடமியின் நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 31வது கொஸ்டின். 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி இந்திய அணி. இதன் இறுதிப் போட்டியானது நவி மும்பையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட், இந்திய தர நிர்ணய அமைப்பின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் சஞ்சய் ஹார்க். இவர் ஒரு IAS அதிகாரி ஆவார். இதற்கு முன் இந்த அமைப்பின் இயக்குனராக இருந்தவர் பிரமோத் குமார் திவாரி. இந்திய தர நிர்ணய அமைப்பினா BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட், பிங் ஷஹேலி ஸ்மார்ட் கார்டு என்ற வசதியை அறிமுகம் செய்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் டெல்லி. அதாவது பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணத்திற்காக இந்த ஸ்மார்ட் கார்டு வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் எந்த நாட்டில் அகழாய்வில் பழங்கால கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? பாகிஸ்தான். 1200 ஆண்டுகள் பழமையானது. 8 பழங்கால தளங்கள் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட், உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் 5. நெக்ஸ்ட், QS ஆசிய பல்கலைக்கழக தர வரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் ஹாங்காங் பல்கலைக்கழகம். 2ஆம் இடம் சீனாவின் பீக்கிங் பல்கலைக்கழகம். 3வது இடத்தில் சிங்கப்பூரின் நான்யாங் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. QS அப்படின்னா குவார்ட்டர்லி சைமன்ஸ் ரேங்கிங். நெக்ஸ்ட், தேசிய சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு. ஆசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலை வெளியிடும் குவார்ட்டர்லி சைமன்ஸ் எங்கு உள்ளது? லண்டன். ஆசிய அளவில் முதல் 100 இடத்தில் இந்தியாவின் எத்தனை கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன? 7 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே பாதுகாப்பு உறவு தொடர்பான ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது? இஸ்ரேல். அதாவது அதிநவீன தொழில்நுட்பங்களை பகிர்தல், இராணுவ தளவாடங்களை மேம்படுத்துதல்.